ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டேப் CA 360. நாம் இன்னைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்புகள் கவனமா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கம்ப்ளீட்ஸ்ல மறக்காம கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்ல நம்மளுடைய டேப் CA 360 மற்றும் டேப் IAS அகாடமி ஆகிய 2 டெலகிராம் சேனலில் நடைபெறும். இது வரைக்கும் யாரும் நம்முடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய மொபைல் போன்ல டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காம சர்ச் பாக்ஸ்ல டேப் CA 360 மற்றும் டேப் IAS அகாடமி சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா நம்முடைய குரூப்ல ஈஸியா ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பு நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்க அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அர்த்தமற்ற இலக்கற்ற குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கைக்கு உடன்படுவதை விட மன்னிக்க முடியாத குற்றம் வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹெலன் கெல்லர் சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உயர்ந்த லட்சியத்தோட ஒரு உயர்ந்த குறிக்கோளோட இருக்கணும். இந்த குறிக்கோளை அடைவதற்காக தினசரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் அது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும் அப்படிங்கிறத ஹெலன் கெல்லர் ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. சரிங்களா? அர்த்தமற்ற இலக்கற்ற குறிக்கோளற்ற ஒரு வாழ்க்கைக்கு உடன்படுவதை விட மன்னிக்க முடியாத குற்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது. சரிங்களா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகள்ல முதல்ல பகுதி தகவல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 22ஆம் தேதி அன்றைய தினம் வேர்ல்டு எர்த் டே அனுசரிக்கப்படுகிறது, உலக பூமி தினம். சரிங்களா? நம்ம ஏற்கனவே மார்ச் 22 இதை தவறாக பார்த்திருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ரைட், ஓகே. அதாவது பூமியை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் உலக நாடுகளுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் இந்த அற்புதமான தினம் ஒன்று அனுசரிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த சூரிய குடும்பத்துல மனிதன் வசிக்கக்கூடிய ஒரே கிரகமாக ஒரே கோளாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பூமி மட்டும்தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய செயல்பாடுகளால இந்த பூமி பார்த்தீங்கன்னு சொன்னா பெருத்த காலநிலை மாற்றம் மற்றும் இதர பல்வேறு செயல்பாடுகளால இந்த பூமி தன்னுடைய ஒரு அழகான நிலையை இழந்து கொண்டு வருகிறது. அத்தகைய சூழல்கள்ல இருந்து பூமியை பாதுகாப்பதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதல் ஏற்படுத்துவதற்காக இந்த பூமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மனிதர்களுக்காக மட்டுமல்ல, இந்த மனிதர்களோட இந்த பூமியில பார்த்தீங்கன்னு சொன்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உயிரினங்களும் இருக்குது. அதுபோக நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கும் இந்த பூமியை நம்ம நல்ல முறையில் ஒப்படைத்து போக வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. அந்த அடிப்படையில பூமியை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலுக்கான ஒரு மிக அற்புதமான விழிப்புணர்வு தினமாக இன்றைய தினம் ஐநாவால் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பவர் அவர் பிளானட், நமது சக்தி நமது கிரகம் அப்படிங்கிறது இந்த இடத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட், அப்ப நான் முதல்ல தன்னுடைய தகவல் என்னன்னு சொன்னா, உலகளாவிய அளவுல மக்களுக்கு மத்தியிலையும் நாடுகளுக்கு மத்தியிலையும் பூமியை பாதுகாக்க வேண்டியதனுடைய முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்துவதற்காக வேர்ல்டு எர்த் டே இல்லைன்னா வேர்ல்டு மதர் எர்த் டேயும் சொல்லுவாங்க, பூமி தாய்க்கான தினம் அந்த இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் பவர் அவர் பிளானட். சரிங்களா? ரைட், அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல தீவிரவாதிகள் நடத்தின தாக்குதலை சற்றேறக்குறைய 20க்கும் 25க்கும் 26 வரைக்கும் இறந்து போனாங்க. அந்த ஒரு நினைவு தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதனுடைய 1ஆம் ஆண்டு நினைவு இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்க்கணும். சரிங்களா? ரைட், அதுக்கப்புறமாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இன்னும் பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம அறிந்த விஷயங்கள். சரிங்களா? ரைட், அப்ப பெஹல்காம்ல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அதுல உயிர் நீத்தவங்க நினைவுறுவதற்கான 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறது அதோட இணைத்தை நாம இந்த இடத்துல பாக்குறோம். ரைட், அது போக பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல நாளைய தினம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. அதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்றைய தினத்தோட என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நிறைவடைந்திருக்கிறது. நாளைய தினம் மறக்காம உங்களுடைய ஜனநாயக கடமை என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நிறைவேற்றுங்க. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஓட் பண்ணணும். இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நல்ல வேட்பாளர்களை யாரோ அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வாக்களியுங்கள். ஓட் மட்டும் பண்ணாம இருக்காதீங்க. நீங்க யாருமே ஓட் பண்ணலனாலும் நோட்டாவை கூட ஓட் பண்ணலாம், நோட்டா ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அதனால மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நாளைய தினம் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மறக்காம ஓட் பண்ணி உங்களுடைய ஜனநாயக கடமையை வெற்றிகரமாக நிறைவேற்றுங்க. சரிங்களா? ரைட், அடுத்து நான் பாடி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆப்பிள் நிறுவனம் இந்த உலகத்திலேயே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஒரு சந்தை மதிப்பு மிக அதிகமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல ஒண்ணுதான் என்ன அப்படின்னு சொன்னா ஆப்பிள் போனாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்கள் ஆப்பிள் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. அந்த நிறுவனத்தினுடைய சிஇஓவாக பார்த்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக இருந்தவர் யார் அப்படின்னு சொன்னா டிம் குக். சரிங்களா? அதாவது 2014 இதற்கு முந்தைய சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் அவர்களுடைய மரணத்தை தொடர்ந்து இந்த டிம் குக் என்ன பண்ணுறாரு சொன்னா நிறுவனத்துக்கு வராரு. அவர் நிறுவனத்துக்கு வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு அப்படிங்கிறது வந்து 35,000 கோடியாகத்தான் இருந்துச்சு. ஆனா இவர் பொறுப்புக்கு வந்து இந்த 15 ஆண்டுகளை சற்றேறக்குறைய பார்த்தீங்கன்னு சொன்னா 4 லட்சம் கோடியாக அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா அதை உயர்த்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். 35,000 கோடியிலிருந்து 4 லட்சம் கோடியாக உயர்த்தி இருக்கிறாரு.
நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகளை புதிய புதிய பொருட்களை சந்தைப்படுத்தி அந்த நிறுவனத்தை இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிறுவனமாக மாற்றி இருக்கிறாரு. எதிர்வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய சிஇஓ பொறுப்புல இருந்து அவர் விலகுவதாக என்ன பண்ணியிருக்காரு சொன்னா அறிவிப்பு செய்திருக்கிறாரு. அவரு நிர்வாக தலைவராக தொடர்ந்து செயல்படுவார் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியா இருக்குது. அவருக்கு பதிலாக புதிய சிஇஓவாக பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்துல தற்பொழுது வன்பொருள் பொறியியல் பிரிவுல தலைவராக இருக்கக்கூடிய ஜான் டெர்னஸ், சரிங்களா, அவர் என்ன செய்யிருக்கிறாருன்னு சொன்னா ஆப்பிள் நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக எதிர்வரக்கூடிய செப்டம்பர்ல இருந்து பொறுப்பேற்க இருக்கிறார் பார்க்கிறோம். இந்த ஜான் டெர்னஸும் நிறுவனத்துல இணைந்து பல ஆண்டுகள் பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குற 25க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் அவரும் இந்த ஆப்பிள் நிறுவனத்துல ஒரு நீண்ட நெடிய அனுபவம் வாய்ந்தவர். அவர் தற்போது என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா சிஇஓவாக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. ரைட். அப்ப நான் திரும்ப தகவல் என்னன்னு சொன்னா ஆப்பிள் நிறுவனத்தினுடைய சிஇஓவாக கடந்த 2011 சற்றேறக்குற 15 ஆண்டுகள் இந்த பொறுப்புல இருந்த டிம்க்கு எதிர்வரக்கூடிய செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய பதவியை விலகுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. அவர் நிர்வாக தலைவராக செயல்பட இருக்கிறாரு. அவருக்கு பதிலாக அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தற்போது ஆப்பிள் நிறுவனத்துல வன்பொருள் பொறியியல் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜான் டெர்னஸ் புதிய சிஇஓவாக பொறுப்பேற்க இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. ரைட். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள். அதை இந்த உலகத்துல வழங்கப்படக்கூடிய விளையாட்டு விருதுகள்ல ஆகச்சிறந்த ஆக முக்கியமான விருது என்ன அப்படின்னு சொன்னா இந்த லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள். அதாவது இந்த விருது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து தரப்பட்ட விளையாட்டுகளையும் உள்ளடக்கக்கூடிய வகையில் இப்போ ஃபிஃபா எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா அது கால்பந்துக்காக தனியா கொடுப்பாங்க, ஹாக்கிக்கு தனியா கொடுப்பாங்க. ஆனா அனைத்து தரப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்குமான ஒரு ஒட்டுமொத்த உலகினுடைய ஆகச்சிறந்த விருதாக எது இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த லாரியஸ் விருதுகள் இருக்குது. ஒரு சில பத்திரிகைகள்ல வந்து தமிழ் படுத்தும் போது இதை லாரஸ்ன்னு எழுதியிருப்பாங்க. லாரியஸ்னாலும் ஒரே விருதுகளை தான் குறிக்கிறேன், சரிங்களா. லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லாரிய ஸ்போர்ட் ஃபார் குட் அப்படிங்கக்கூடிய அறக்கட்டளை சார்பில் இந்த விருதானது வழங்கப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்பெயின்ல நடந்துச்சு மேட்ரிட்ல. அதுல பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்றிருக்கிறாங்க வீரர்கள். அதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க இருக்கிறோம். சிறந்த வீரருக்கான விருது பார்த்தீங்கன்னு சொன்னா உலகினுடைய ஆக சிறந்த டென்னிஸ் வீரர்கள் ஒருவரான கார்லோஸ் அல்கராஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. ஸ்பெயின் நாட்டை சார்ந்த டென்னிஸ் வீரர் தான் யாருன்னு சொன்னா கார்லோஸ் அல்கராஸ். கடந்த ஆண்டுகள்ல நிறைய போட்டிகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவர் கோப்பைகளை கைப்பற்றி இருந்தாரு. அதாவது இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா 4 டென்னிஸ்ல நடத்தப்படக்கூடிய 4 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களையும் வின் பண்ணியிருக்கிறாரு டென்னிஸ். அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒட்டுமொத்தமா கிராண்ட்ஸ்லாம் இளம் வயதுல கைப்பற்றினவர் யாருன்னு சொன்னா கார்லோஸ் அல்கராஸ். அவருடைய சாதனைகளுக்காக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விருதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. அடுத்த சிறந்த வீராங்கனையாக டென்னிஸுடைய ஆகச்சிறந்த வீராங்கனைகள் ஒருவரான பெலாரஸினுடைய அரினா சஃபலன்கா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு சிறந்த வீரர் மற்றும் சிறந்த வீராங்கனை இந்த 2 விருதுமே பாத்தீங்கன்னு சொன்னா டென்னிஸ்க்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். 2 பேருமே கடந்த ஆண்டுல ரொம்ப சிறப்பா செயல்பட்டதன் அடிப்படையில ஒட்டுமொத்த உலக அளவில் நடத்தப்பட்ட ஓட்டெடுப்பின் அடிப்படையில அவங்க இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. அடுத்த சிறந்த அணியாக பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய கால்பந்து அணியான பாரிஸ் ஜெயின் ஜெர்மைன் அணி வந்து கடந்த ஆண்டுல ரொம்ப சிறப்பான முறையில் அவங்க செயல்பட்டதன் அடிப்படையில சிறந்த டீம், பெஸ்ட் டீம், சிறந்த அணிக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சிறந்த அணிக்கான டீமுக்கான பரிந்துரையில பாத்தீங்கன்னு சொன்னா இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி என்ன பண்ணியிருந்தாங்க சொன்னா இடம் பிடிச்சிருந்தாங்க. கடந்த முறை அவங்க உலகக்கோப்பை வின் பண்ணியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இடம் பிடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு பரிசு கிடைக்கல. பரிசு யாரு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் ஜெயின் ஜெர்மைன் அப்படிங்கக்கூடிய அந்த ஃபுட்பால் டீம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க. அதாவது இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்படுவதே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெருமை. அந்த மாதிரிதான் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியும் ஒரு பெருமை மிக்க ஒரு தருணத்தை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பரிந்துரையில இருந்துச்சு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறந்த மாற்றுத்திறனாளி பேரா போட்டியாளராக பிரேசில் நாட்டை சார்ந்த பாரா நீச்சலவரான கேப்ரியல் அராஜோ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இவர் 2 கையும் கிடையாது, 2 காலும் கிடையாது. ஆனா நீச்சல் ஒரு அற்புதமான வீரர். பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை கைப்பற்றிருக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவர் இந்த பேரா போட்டியாளருக்கான விருது அவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம விருதுகள்ல பார்க்கக்கூடிய இந்த நிறைய வீரர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா முதல் தடவையாக பரிந்துரைக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா விருதுகளை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, சரிங்களா. அடுத்த சிறந்த முன்னேற்ற வீரருக்கான விருது பாத்தீங்கன்னு சொன்னா பிரிட்டன் நாட்டினுடைய கடந்த ஆண்டு F1 கால்பந்தய சாம்பியனான லாண்டோ நோரிஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்த சிறந்த ஆக்சன் விளையாட்டு போட்டியாளராக பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஸ்னோபோர்டிங் க்ளோ கேம் அந்த விருது பெற்றிருக்கிறாங்க. அடுத்து மீண்டு வந்த போட்டியாளருக்கான விருது பாத்தீங்கன்னு சொன்னா பிரிட்டனை சார்ந்த கோல்ஃப் வீரரான ரோரி எம்சில் ராய் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரிங்களா. ரைட். அப்ப நம்ம தகவல் என்னன்னு சொன்னா இந்த உலகத்துல விளையாட்டு துறையில வழங்கப்படக்கூடிய உச்சபட்ச விருதான
லாரியஸ் விருதுகள் 2025ஆம் ஆண்டுக்கான வெற்றியாளர்கள் அறிவிப்பு செய்யப்பட்டு ஸ்பெயின்ல மேட்ரிட்ல நடைபெற்ற நிகழ்வுகள்ல விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. இந்த விருதுகளை லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய லாரியஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் அப்படிங்கக்கூடிய அறக்கட்டளை ஆண்டுதோறும் வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்த்தா அந்த அடிப்படையில சிறந்த வீரர் கார்லோஸ் அல்கராஸ் டென்னிஸ் வீரர், சிறந்த வீராங்கனை அரினா சஃபலன்கா டென்னிஸ் வீராங்கனை, அடுத்த சிறந்த அணி பாத்தீங்கன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டினுடைய ஃபுட்பால் டீமான பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன். இதுல இந்த பரிந்துரை பட்டியல இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி என்ன பண்ணியிருந்தாங்க சொன்னா இடம் பிடிச்சிருந்தாங்க, ஆனா விருது கிடைக்கல. சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளராக கேப்ரியல் அரோஜோ விருது பெற்றிருக்கிறாரு. சிறந்த முன்னேற்ற வீரருக்கான விருது லாண்டோ நோரிஸ் F1 ஃபார்முலா கார் பந்தய வீரர். சிறந்த ஆக்ஷன் விளையாட்டு போட்டியாளராக க்ளோஜியம் விருது பெற்றிருக்கிறாரு. சிறந்த மீண்டு வந்த போட்டியாளருக்கான விருது ரோரி எம் சில்ராய் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டுல பாத்தீங்கன்னு சொன்னா சற்றேறக்குறைய 6.4% இருக்குன்னு சொல்லி ஐநா என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா கணிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறேன். ஐநாவினுடைய ஆசிய பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணைய அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையில தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா நடப்பு நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார சற்றேறக்குறைய 6.4%, பணவீக்கம் பாத்தீங்கன்னா 4.4% இருக்குன்னு சொல்லி கணிச்சிருக்கிறாங்க. மேற்காசிய போர் சூழல் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா கணிப்பு 6.4 இருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம நிறைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவா இருக்கட்டும், IMF இருக்கட்டும், இன்னும் பல்வேறு நிறுவனங்கள் கணித்திருக்கக்கூடிய அந்த பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா எல்லாமே சற்றேறக்குறைய தோராயமாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 6.4 6.6 இந்த மாதிரியான ரேஞ்சிலே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா நீங்க வகுப்புகளை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். ஐநாவினுடைய ஆசிய பசிபிக் பொருளாதாரம் சமூக ஆணைய அறிக்கை வெளியா இருக்குது. அதன்படி நடப்பு நிதியாண்டுல இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி சற்றேறக்குறைய 6.4% இருக்கும்னு சொல்லி ஐநா கணிச்சிருக்கிறாங்க. பணவீக்கம் 4.4% இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். பணவீக்கத்தை 4க்குள்ள கட்டுப்படுத்தணும்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது நன்றாகவே தெரியும். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கர்நாடக மாநில அமைச்சரவை வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா தன்னுடைய மாநிலத்துல ரோஹித் வெமுலா மசோதா நடைமுறைக்கு வருவதற்கு வந்து ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ரோஹித் வெமுலா அவர் வந்து கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால கல்வி நிறுவனத்துல காணப்பட்ட ஜாதிய சூழல் காரணமாக என்ன பண்ணார் சொன்னா தற்கொலை செய்து கொண்டாரு. அதே போன்ற மாணாக்கர்கள் ஜாதிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பாகுபாடு காட்டப்பட்டு உயிரிழப்பதை தடுப்பதற்காகவும் குறிப்பா SC மற்றும் ST அந்த பிரிவு மாணவர்களுக்கு மத்தியில ஒரு கண்ணியத்தை ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காகவும் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா தான் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரோஹித் வெமுலா மசோதா அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். கர்நாடக மாநில அமைச்சரவை அதுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பாக்குறோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பொது கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் உள்ளடக்கக்கூடிய வகையில குறிப்பா அந்த SC ST மாணவர்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில கல்வி நிறுவனங்கள்ல காணப்படக்கூடிய ஜாதிய பாகுபாடுகளை ஒழித்து கட்டுவதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த மசோதாவின் கீழ் பாத்தீங்கன்னு சொன்னா வழக்குகள்ல சிக்கக்கூடியவங்களுக்கு சற்றேறக்குறைய சிறை தண்டனையும் அதுபோக 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். ரைட். ஓகே. சரிங்களா? சிறை தண்டனை 10 லட்சம் அபராதம். சரிங்களா? ரைட். அப்ப நான் திரும்ப தகவல் என்ன அப்படின்னு சொன்னா கர்நாடக மாநிலத்துல அந்த மாநில அமைச்சரவை வந்து கல்வி நிலையங்கள்ல குறிப்பா SC மற்றும் ST பிரிவினருக்கு மத்தியில காணப்படக்கூடிய அந்த அவங்களுக்கு மேல நிகழ்த்தப்படக்கூடிய அந்த ஜாதிய கண்ணோட்டத்திலான பாகுபாடுகள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து அந்த பிரிவு மாணவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக அவங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதற்காக ரோஹித் விமலா அப்படிங்கக்கூடிய மசோதாவை என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு சொன்னா கொண்டு வருவதற்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். ஜாதிய பாகுபாடுகளால பாதிக்கப்படக்கூடிய மாணவர்களுக்கு நீதியை பெற்று தருவதற்காக இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறோம். இந்த மசோதால பாத்தீங்கன்னா கல்வி நிலையங்களில் காணப்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடிய வகையில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அடுத்த நான் பார்க்கக்கூடிய தகவல் பாத்தீங்கன்னு சொன்னா மேகாலயா அரசாங்கம் என்ன பண்ணிருக்கிறாங்க சொன்னா அதிகார பூர்வ மொழிகள் அவசர சட்டம் 2026 நடைமுறை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். உங்களுடைய சட்டப்பேரவையில எதற்காக இந்த அதிகாரப்பூர்வ அவசர அந்த மொழிகள் சட்டம் கொண்டு வரப்படுகிறது அப்படின்னு சொன்னா 2025 மேகாலயா மாநில மொழி சட்டத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலம் மட்டும்தான் மேகாலயாவினுடைய அதிகாரப்பூர்வ மொழியாக இதுவரைக்கும் இருந்து வந்தது. ஆனா இப்ப இந்த அவசர சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னு சொன்னா காசி மற்றும் காரோ அப்படிங்கக்கூடிய அந்த 2 மொழிகளும் இந்த ஆங்கிலத்தோடு இணைந்து கூடுதலாக பாத்தீங்கன்னு சொன்னா அதிகாரப்பூர்வ மொழிகளுக்கான அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறேன். இதுவரைக்கும் அரசினுடைய அனைத்து ஆணைகளும் ஆங்கிலத்துல மட்டும்தான் வெளியாக இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
ஆங்கிலத்தோடு இணைந்து காசி மற்றும் காரோ அந்த மொழிகளில் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா அரசாங்கத்துடைய அனைத்து ஆணைகளும் உத்தரவுகளும் வெளியாகும் அப்படிங்கிறத பாக்குறோம். அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கத்தினுடைய 8வது அட்டவணையில இந்த 2 மொழிகளையும் சேர்ப்பதற்கான ஒரு முன் முயற்சியாகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா மேகாலயா மாநிலத்துல அந்த மாநில அரசாங்கத்தால இந்த அதிகாரப்பூர்வ மொழிகள் அவசர சட்டம் 2026 கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா? ரைட். அப்படி ஒரு தகவல் என்னன்னு சொன்னா மேகாலயால 2005ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மேகாலயா மாநில மொழிகள் சட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆங்கிலம் மட்டும்தான் அந்த மாநிலத்தினுடைய அலுவலக மொழியாக இருந்துச்சு. ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னா மேகாலயால காசி மற்றும் காரோ ஆகிய 2 மொழிகளையும் கூடுதலாக ஆங்கிலத்தோடு இணைந்து அதிகாரப்பூர்வ மொழியாக கொண்டு வருவதற்காக மேகாலயா அதிகாரப்பூர்வ மொழிகள் அவசர சட்டம் 2026 அந்த மாநில ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நான் பகுதி தகவல் பார்த்தீங்கன்னு சொன்னா பாலிவுட் நடிகையான சயானி குப்தா அவர்களுக்கு ஆண்டினுடைய சிறந்த நபருக்கான விருது, குறிப்பா தெற்காசியாவினுடைய சிறந்த நபருக்கான விருது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் வழங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? திரைத்துறையில அவங்களுடைய சாதனைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த விருதுக்காக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தெற்காசிய மாணவர்கள் அமைப்புன்னு சொல்லி ஒரு பிரிவு, ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த மாணாக்கர்கள் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் சார்பில் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா தெற்காசியாவினுடைய ஆண்டினுடைய பர்சன் ஆஃப் த இயராக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெறுகிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பாக்குறேன். இதற்கு முன்னால இந்தியாவில இருந்து இந்த விருதை இன்னும் ஒரு சில நபர்கள் இதற்கு முன்னால பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அப்படின்னு தகவல் என்னன்னு சொன்னா பாலிவுட் நடிகருடைய சயானி குப்தா அவர்களுக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து வழங்கப்படக்கூடிய ஹார்வர்ட் தெற்காசிய ஆண்டினுடைய சிறந்த நபர் விருது வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் ஈஜிப்ட்ல நடைபெற்ற உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி. இதுல வெவ்வேறு பிரிவுகளில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை பெற்றிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு முதல் நாள் போட்டிகள்ல ஒரு தங்கம், ஒரு வெள்ளி, ஒரு வெண்கலம் படைச்சது. ஜூனியர் பிரிவுகளுக்கான போட்டி. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா சிவா நர்வால் தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு. அதே பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்தியாவுடைய மற்றொரு வீரரான ஷிராக் சர்மா வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாரு. 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிருக்கான பிரிவுல பாத்தீங்கன்னு சொன்னா பனா புக்ரா என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நம்ம தெரிஞ்ச ஒரு தகவல் என்னன்னு சொன்னா எகிப்துல ISSF உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதுல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவுல இந்தியாவினுடைய சிவா நர்வால் தங்கமும் சிராக் சர்மா வெண்கலம் கைப்பற்றி இருக்கிறாங்க. மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவுல பனா புக்ரா வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். நம்ம ரீகேப்பாக இருக்கிறோம். ஆரம்பத்துல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகளாவிய அளவுல பூமியை பாதுகாக்க வேண்டியதோட முக்கியத்துவம் குறித்த புரிதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்களுக்கு மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வேர்ல்டு எர்த் டே ஆண்டுதோறும் ஏப்ரல் 22 அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டுக்கான தீம் பார்த்தீங்கன்னா அவர் பவர் அவர் பிளானட். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக CEO இருந்த டிம் குக் சற்றேறக்குறைய 2011 இருந்து ஸ்டீவ் ஜாப்ஸனுடைய மரணத்தை தொடர்ந்து அவர் பொறுப்பு கொண்டாரு. 15 ஆண்டுகள் செயல்பட்டிருக்கிறாரு. நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பு 35,000 கோடியாக இருந்தது. தற்பொழுது 4 லட்சம் கோடி டாலர்களாக உயர்த்தி இருக்கிறாரு. பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு CEO டிம் குக். செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பதவி விலகுவதாக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. அவர் தொடர்ந்து நிர்வாக தலைவராக செயல்பட இருக்கிறாரு. நிறுவனத்தினுடைய புதிய CEO தற்பொழுது வன்பொருள் பொறியியல் பிரிவுல தலைவராக இருக்கக்கூடிய ஜான் டர்னஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து உலகினுடைய விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஆக உயரிய விருதான லாரியஸ் உலக விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸ்பெயின் தலைநகர் மேட்ரிட் நடைபெற்ற நிகழ்வுள்ள விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ராரியஸ் ஸ்போர்ட் ஃபார் குட் அறக்கட்டளை சார்பில் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. சிறந்த வீரராக டென்னிஸ் வீரரான கார்லோஸ் அல்கராஸும் சிறந்த வீராங்கனையாக டென்னிஸ் வீராங்கனையான அரினா சஃபலன்காவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறந்த அணியாக பிரான்ஸ் நாட்டினுடைய கால்பந்து அணியான பாரிஸ் ஜெயின் ஜெர்மைன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதுல இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியும் இந்த பரிந்துரையில் இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சிறந்த மாற்றுத்திறனாளி போட்டியாளராக பாரா நீச்சல் வீரரான பிரேசிலுடைய கேப்ரியல் அரோஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. சிறந்த முன்னேற்ற வீரராக பிரிட்டன் நாட்டை சார்ந்த ஃபார்முலா 1 கார் பந்தய வீரர் லாண்டோ நோரிஸ் விருது பெற்றிருக்கிறாரு. சிறந்த ஆக்ஷன் விளையாட்டு போட்டியாளராக அமெரிக்காவுடைய ஸ்னோ ஃபூட்டிங் வீரர் க்ளோ கிம் விருது பெற்றிருக்கிறாங்க. சிறந்த மீண்டு வந்த போட்டியாளருக்கான விருது கோல்ஃப் வீரரான பிரிட்டன் நாட்டினுடைய ரோரி எம்சல் ராய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? ரைட். அடுத்து இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி நடப்பு நிதியாண்டுல 6.4% இருக்குன்னு சொல்லி ஐநாவினுடைய ஆசிய பசிபிக் பொருளாதார மற்றும் சமூக ஆணைய அறிக்கை தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. பணவீக்கம் 4.4% இருக்கும். கர்நாடக மாநிலத்துல குறிப்பா SC/ST சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் கல்வி நிலையங்கள்ல ஜாதிய ரீதியான பாகுபாடுகளை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறதாங்க.
அதை தடுப்பதற்காக அந்த மாணாக்கனுடைய கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக பாத்தீங்கன்னா இந்த மாநில அரசாங்கம் ரோஹித் வெமுலா மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். இதுல சிக்கக்கூடியவங்களுக்கு சிறை தண்டனை மற்றும் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா மேகாலயா மாநிலத்துல மேகாலயா மொழிகள் சட்டம் 2005 படி அங்க வந்து ஆங்கிலம் மட்டுமே அலுவலக மொழியாக இருந்து தற்பொழுது காசி மற்றும் கோரோ அப்படிங்கக்கூடிய 2 மொழிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ஆங்கிலத்தோடு இணைந்து அலுவல் மொழியாக கொண்டு வருவதற்காக அதிகாரப்பூர்வ மொழிகள் அவசர சட்டம் 2026 மேகாலயாவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பாலிவுட் நடிகையான சயானி குப்தா ஹார்வர்ட் பல்கலைக்கழக சார்பில் வழங்கப்படக்கூடிய தெற்காசிய ஆண்டினுடைய சிறந்த நபருக்கான விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்த பார்த்தோம். திரைத்துறையில அவங்களுடைய பங்களிப்பு சிறப்பு செய்வதற்காக இந்த விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து எகிப்துல பாத்தீங்கன்னு சொன்னா ISSF உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இதுல 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இந்தியாவுடைய சிவா நர்வால் தங்கம், ஷிராக் சர்மா வெண்கலம் கைப்பற்றிருக்கிறாங்க. 10 மீட்டர் ஏர் ரைபிள் மகளிருக்கான ஜூனியர் பிரிவில் இந்தியாவுடைய பனா புக்ரா வெள்ளி கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஈவினிங்ல நடைபெறக்கூடிய டெய்லி கண்டெஸ்ட்ல கலந்துக்கிடுங்க. உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. தேங்க்யூ.